பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அந்த பிளேஸ்ல தான் இருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மினி ராஜஸ்தானுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ்க்கு பேர் சொக்கிதானி. இது கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பூனமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற வழியில தண்டலம்னு ஒரு பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இதோட நேம் இப்போ ராயல் சித்ரன் சொல்லிட்டு மாறி இருக்கு. இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 4 PM to 10 PM தான் ஓபன் ஆயிருக்கும். இப்போ நம்ம ராஜஸ்தானுக்கே போகாம ராஜஸ்தான்ல ஒரு நாள் வாழலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடி போலாம் ஜூட். என்னது இது கேட் மாதிரி இருக்கு. செட்டுன்னு நினைச்சா இது ஃபுல்லா ரியலாவே இருக்கு. ஒரு கேட்டை கூட நம்மளால தள்ள முடியல. இன்னும் போய் பார்க்கலாம். இன்னும் நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க. பின்னாடி பாத்தீங்களா ராஜஸ்தான் ஸ்டைல ட்ரம்ஸ் அடிச்சு நம்மள வெல்கம் பண்றாங்க. டும்டும் வைப்லயே உள்ள போய் சுத்தி பார்க்க போலாமா? போகும்போதே நம்மள ராஜ மரியாதையோட வெல்கம் பண்றாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்களா ராஜஸ்தான் ஸ்டைல்ல காஸ்டியூம் போட்டு ஒரு பொம்மை இருக்கு. வாங்க உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜஸ்தான் ஸ்டைல்ல நம்மளுக்கு ஆர்த்தி எடுத்து நம்மள வெல்கம் பண்றாங்க. ஆர்த்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா டிக்கெட் கவுண்டர் தான். வாங்க நம்ம டிக்கெட் எடுக்கலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பேக்கேஜ்லாம் இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 475 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபுட்டுக்கெல்லாம் தனித்தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தாலியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அடல்ட்க்கு வந்து 275 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்கு வந்து 170 rupees 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ரைட்ஸ் எல்லாம் 4 ரைட் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேமல் ரைட் 2 இருக்குது. அப்புறம் வந்து கவு ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ஸ் கோட் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. ஜிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளேருந்து வந்தோன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் கொடுத்துருக்காங்க. போட்டிங்க்கு தனியாக டைமிங் போட்டிருக்காங்க 4 PM to 7 PM. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே போயிட்டு போட்டிங் என்ஜாய் பண்ணிக்கலாம். வாங்க. போட்டிங் போகலாமா? ஓகே, நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம பெடல் பண்ணே தான் மூவ் ஆகுது போட்டு. ஸோ நம்ம பெடல் பண்ணிட்டே ஃபன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு போட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அந்த பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அது அழகாக நம்மளுக்கு குட்டி குட்டியாக தான் சுற்றி காமிச்சிட்டு போகிறாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோலமில் அந்த பெயிண்டிங்கு அந்த ஹார்ட் ஒர்க்லாம் நல்லா இருக்கு. இந்த வாலில் தண்ணி தான் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. நான் கால் எட்லியா? ஆமா, காமெடி பண்றா. பெடல் பண்ண சொன்னா எட்டவே மாட்டேங்குது. ஓகே, பாத்தீங்களா இங்க உள்ள பின்னாடி தெரியுதா உங்களுக்கு? நம்ம இதுக்குள்ள போறோம். ஜாலியா இருக்கு. மண்டி உள்ள விட்டுறாதா? அது போகும் ஆட்டோமேட்டிக்கா. உள்ள போயிட்டோம். அதுதான் நம்மளோட ரைடு இதோட முடிய போகுது. நம்ம அந்த பிளேஸ் தெரியுதா? அந்த பிளேஸ்க்கு வந்துட்டா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் வந்து கவர் ஆயிடுச்சு. சின்ன ஷார்ட் ரைட் தான், பட் இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நானே படல் பண்றது படல் பண்ணல, அந்த எப்படி சொல்றது, எட்டிட்டு வந்து மிதிச்சா அது பொங்கிட்டு இருக்க. சரி போதும். கூட்டு போயிட்டு வந்த ஒரு ஜிக்கு நன்றியை சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். தன்யவாத். சரி, நம்ம இப்போ போட்டிங்ல ஃபன் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்னா ஒரு ஸ்மால் வாக் போறோம். ஏன்னா இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இப்போ எங்க வாக் போறோம்னா, நம்ம இப்போ போட்டிங் போனோமா அதை சுத்தி வாக் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வா.
பார்த்தீங்கன்னா சென்டர்ல போட்டிங்கோட சென்டர்ல வந்து நம்மளுக்கு ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த சிட் அவுட் வந்து எப்படின்னா 4 சைடும் கவர் ஆயிட்டு சேர் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மழை பெஞ்சாலும் என்ன மேலே தண்ணி ஊற்றும், அதை நம்ம கண்டுக்க கூடாது. எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த பிளேஸ். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக தான் இருக்கு இந்த பிளேஸ். ஆக்சுவலி நம்ம வீக் டேஸ்ல வந்தனால அவ்வளோ கூட்டம் இல்லை, அதனால நம்மளால நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. நம்ம இப்போ தனியாக வந்திருக்கனால நம்ம தனியாக வைப் பண்ணலாம். இதுதான் என்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லையும் அழகாக அதுக்கு என்ன ரைடுன்ட்டு போர்ட் கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஒரு போர்ட்லேயும் வந்து நோ டிப்ஸ், நோ ஆல்கோஹால், நோ ஸ்மோக்கிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி கிட்ஸோட வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க. ஏன்னா இங்க வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. கிட்ஸ் என்ன தானே சொல்கிறேன், உன்னை மட்டும் நான் சொல்லவே இல்லை நான். ஓகேவா, வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா ஃப்ரீயா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இப்போ ராஜஸ்தான் வில்லேஜ்குள்ள போறோம். அவங்களோட பாரம்பரியமான வீடு, அவங்க டான்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. பார்க்கலாம் உள்ள போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்தீங்கனாலே செம்ம க்யூட்டாக இருக்குது. ஒரு மினி வில்லேஜ் தாங்க சொல்லுவேன். அந்த குட்டி பிளேஸில் வந்து எவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நீங்களே உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஃபோனில் பார்த்ததோட நேரில் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நேரில் வந்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மினி வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜஸ்தானோட ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதோ ரொட்டி மாதிரி இருக்குது. நம்ம வேணால் டேஸ்ட் பண்ணி நான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் வாங்க. இது நார்மலாக நீங்கள் 600 ருபீஸ் டிக்கெட் எடுக்கிறீங்களா, அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இது தனியாக பே பண்ணணும்லாம் கிடையாது. இந்த ரொட்டி பேர் பார்த்தீங்கன்னா பாஜா அண்ட் மக்கா ரொட்டி. வாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த சட்னி ரொம்ப காரமாக இருக்கு. நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வெல்லமும் வச்சு தந்துருக்காங்க. அந்த வெல்லமும் தொட்டுட்டு சாப்பிடும்போது ஸ்வீட் ப்ளஸ் காரம் ரெண்டுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் தருது. இது உள்ள ஏதோ பருப்பு போட்டிருக்காங்கல்ல, ஏதோ பருப்பு வச்சு இந்த ரொட்டி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராஜஸ்தான் டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே அழகாக கைத்து கட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உட்காந்து நம்ம அந்த டான்ஸை கூட பார்க்கலாம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து டான்ஸும் ஆடலாம். धन्यवाद. பாத்தீங்களா எங்க கூத்தாட்டத்தை? நான் நல்லா தான் ஆனா இது ஏன் அடிக்கடி கலர்ன்னு தான் தெரியல. அதனால என்னோட டான்ஸ் வந்து அதுல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஐம் சோ சாரி. ஆட்டமும் பாட்டமும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட் செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கோம்.
பாத்தீங்களா நான் பண்ண பாட் எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போகலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. தப்பிச்சுக்கோ, நம்ம ரைட் ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றது, லைட்டா உயிரை கையில பிடிச்சி டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு, எனக்கு ஹைட்னாலே பயம். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேஜிக் ஷோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். இங்கே மேஜிக் ஷோ பார்த்தீங்கன்னா உட்கார இடமே வந்து ஒரு கைத்து கத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ட்ரம் மாதிரி, அந்த ட்ரம்முக்கு மேலே உட்கார்ற மாதிரி அதை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த பிளேஸே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அந்த ராஜஸ்தானி வைப் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த விளக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. அந்த காலத்துல இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ராஜஸ்தானி ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்கு, வாங்க பாருங்க. இவர் தான் நம்ம மெஜிஷியன். राम राम। देखिए सर, हम दिखाएंगे आपको मैजिक शो। सबसे पहले आप लोगों का स्वागत करेंगे। हमारे पास एक छोटा सी डिब्बा है सर, खाली है। ऐड कर देते हैं, नोट कर देते हैं एक छोटा सा फ्लावर। ढक्कन को बंद कर देते हैं। छोटा सा मैजिक सभी आइटमों पर चलेगा साहब। 1 2 3 गिली गिली शू का नारा लगा। चलो भाई, सभी शेर लोग और बच्चे लोगों के लिए तैयार हो जाओ। सबसे पहले शेर लोगों का स्वागत। ढक्कन खाली है। सबसे पहले शेर लोगों का स्वागत सर। இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபோக் டான்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிளி ஜோஷியம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோஷியம் சொல்லுவாங்க, ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஸோ நம்மளுக்கு அது தெரியாது, அதனால் நம்ம அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கிளி ஜோஷியம்லாம் நம்ம லாங்குவேஜ் தெரியாதனால நம்ம அந்த பக்கம் போகல. வாங்க இப்போ டான்ஸ் பார்க்கலாம். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி பிளஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா மேஸ் கேமுக்கு தான். இது நம்ம எந்த எஃபெக்ட்ல பண்ண போறோம்னா நைட் எஃபெக்ட்ல பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் கேம் ஷோ வந்து மிரர்ல தான் விளையாண்டுருக்கோம். பட் இது வந்து எப்படின்னா இன்ஃபினிட்டி வேன்னு கூட சொல்லலாம். நம்ம எப்படி போற பாதை கரெக்டானு தெரியல, பட் ஏதோ போயிட்டு அந்த பாதையை கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓடு ஓடு ஓடு. ஐயோ முட்டை சுத்து. பரவாயில்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. என் கூட வந்த ஒருத்தியா காணோம். நான் ஒரு சைடு வந்துட்டேன், அவ ஒரு சைடு போயிட்டா. முட்டு சந்தாதான் இருக்கு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மேஸ் கேம் முடிச்சுட்டு ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பட் ஷோக்கு. வாங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நைட் எஃபெக்ட்ல எல்லா பிளேஸையும் பார்க்க செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஃபீல் தருது. இங்க ஃபுல்லா ஓப்பன் பிளேஸ் தான், அவுட்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஷோக்கு तेरा मुखड़ा चांद का टुकड़ा
लगता सोना उसल की मलका तेरे जैसा और नहीं होना। और कहती है हमारी अनारकली कहती है गजरा मोहब्बत वाला अखियों में ऐसा डाला गजरा मोहब्बत वाला अखियों में ऐसा डाला गजरे में ले ली मेरी जान आए रे मैं तेरे कुर्बान दीवाना நம்ம இந்த ஷோ முடிச்சுட்டா சீரியஸா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இதை டிவியில தாங்க பார்த்துருக்கேன், நேர்ல பார்த்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்க நேர்ல வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து நான் உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நைட் ஃபீலுக்கு மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மரம் இருக்கு. இந்த பிளேஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ் தர மாதிரி இருக்கு. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நம்ம எந்த ஷோக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரோப் பேலன்சிங். मेरा कैसे होता है उसके ऊपर कबड्डी 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 भाई आ जाओ बैलेंस रस्से के ऊपर बैलेंस कैसे होता है कैसे होता है जमीन के ऊपर वकारते हैं हम रस्से के ऊपर. அடடே, நம்ம கணேஷ் எங்கேயும் இருக்காரா? சரி வா போய் பெல் அடிக்கலாம். வாங்க, இப்ப நம்ம பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோக் டான்ஸ் பார்த்தோம், அது நம்மள மெர்சல் ஆக்கிட்டாங்க. இப்போ இன்னொரு ஃபோக் டான்ஸ் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இது 3rd டான்ஸ். இது பார்க்கலாம். இப்போ ரைட் போக போறோம். என்ன ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ஸ் ரைட் அண்ட் வந்து மாட்டு வண்டி ரைடும் போக போறோம். நான் இப்போ வண்டியை காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதுல எப்படி போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அது இப்போ வந்து நம்ம மாடு வண்டியில தான் ரைட் போய்கிட்டு இருக்கோம். மாடா இல்ல ஆனான்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போ ரைட் கிளம்பியாச்சு. இப்போ மாட்டு வண்டியில போயாச்சு. இப்போ குதிரை வண்டியில போறோம். இங்க இருக்க குட்டி ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸ் குள்ளேயே கவர் பண்றாங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஹாய் buddies, இங்க பாத்தீங்கன்னா கேம் ஜோன் இருக்கு. இங்க பலூன் ஷூட் இருக்கு. இங்க 4-5 கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் வந்து இது ஃப்ரீ கிடையாது, பே ஆஃப் காஸ்ட் தான். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க பே பண்ணி நீங்க வந்து விளையாண்டுக்கலாம். இதை பாத்தீங்களா, நம்ம மெகந்தி போட்டிருக்கோம். இப்போ நம்ம மெகந்தி ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க 2 பேருமே வந்து மெகந்தி போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் எடுத்திருப்பாங்க ஒரு கயர் கவர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் என் சிஸ்டரும் போட்டிருக்கா மெகந்தி.
இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, நம்ம இப்போ டைனிங்க்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போலாம். நம்மளே தான் டோர் திறக்கணும் போல. நல்லா கூலிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க தான் ஏசியில இருக்கு. உள்ள குழுன்னு இருக்கு. பட் வந்து பாத்தீங்களா ஆம்பியன்ஸ் எல்லாம் ஃபுல்லா பஞ்சாபி ஸ்டைல்ல இருக்கு. பாத்தீங்களா வால் பெயிண்ட்ல இருக்கு, வால் பெயிண்ட், அந்த லைட், ஏசி எல்லாம் கூலிங்கா இருக்கு. இங்க பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த இடமே. ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட்ற பிளேஸும் பாத்தீங்கன்னா டேபிள்ல வச்சுட்டு கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு அந்த செட்டப். கீழே உட்காரதுக்கு நம்மளுக்கு குஷன் கொடுக்குறாங்க. வைக்கலாமா? நம்மளுக்கு இப்போ 24 ஐட்டம்ஸ் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிலேபி நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. ஒரு 3 கிலோ ஸ்வீட் முக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பப்பட். இது வந்து ஆயில் இல்லாமல் வெறும் நெருப்புலேயே வந்து சுட்டு எடுத்துருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, குக்கும்பர். புளி சாதம் மாதிரி ஒரு சாதம் வச்சுருக்காங்க, சாப்பிட்டு பார்த்துடலாம். புளி சாதம் இல்லை, அது லெமன் சாதம். லெமன் சாதம் புளி சாதம் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கா. நல்லா வேர்க்கடலை எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ராஜஸ்தானி ஃபுட்டுன்றப்போ எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தானே. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ராயல் சித்ராவை உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த சென்னையில் இது மாதிரி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. கிட்ஸை கூட்டு வந்தீங்கன்னா அவங்களே என்கேஜாக வைக்கிறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸுமே உள்ளே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய்.